ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம், வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம், உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம், அரசமைப்பை உயர்த்தி பிடிப்போம், அரசமைப்பை உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம், அரசியல் அமைப்பை உயர்த்தி பிடிப்போம், அரசியல் அமைப்பை உயர்த்தி பிடிப்போம். இன்றைக்கு மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் சமீபத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை, அதாவது தமிழக அரசு தொடுத்த, தமிழக ஆளுநருக்கு எதிராக தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் மாநில சுயாட்சியை பாதுகாத்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களை பாதுகாத்து கொடுத்த ஒரு தீர்ப்பினை குறித்து மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் சொன்ன கருத்துக்களை எதிர்த்தும், ஆளும் ஒன்றிய அரசு பாஜக கட்சியை சார்ந்த சில எம்பிக்கள், குறிப்பாக திரு நிஷிகாந்த் துபே அவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சொல்லிய கருத்துக்களை வன்மையாக கண்டித்து 10க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் சங்கங்கள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எப்போதும் ஜனநாயகத்திற்கு ஏதாவது கேடு விளையும் என்று எண்ணினால் கூட அதை பாதுகாக்க வேண்டியது வழக்கறிஞருடைய கடமையாக கருதுகிறோம். அந்த கடமையை ஒட்டி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம், இந்த போராட்டம், இந்த கண்டனம் தமிழகம் முழுவதும் உள்ள, ஏன் இந்தியா முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். இந்த போக்கை கண்டும் காணாமல் விட்டுவிட்டால் பின்பு அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒன்று இருக்காது, இருக்க விடாமல் செய்து விடுவார்கள். மக்களுடைய கடைசி நம்பிக்கையான நீதிமன்றத்தை, அதனுடைய மாண்பினை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய, குறிப்பாக ஒவ்வொருடைய வழக்கறிஞருடைய கடமையாக நாங்கள் கருதுகிறோம். எனவே இந்த கண்டனத்தை, எங்களுடைய கண்டனத்தை மிக ஆழமாக, அழுத்தமாக பதிவு செய்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது உச்ச நீதிமன்றத்துக்கு கவனத்துக்கு போச்சுன்னா உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. ஜனநாயகத்தை விரும்பும் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் பணிவான வணக்கத்தை கூறிக்கொள்கின்றோம். இந்த சென்னை உயர் நீதிமன்றம் பல போராட்டங்களை சந்தித்துள்ளது. இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்திற்காக நிற்கக்கூடிய பல்வேறு வழக்கறிஞர் சங்கங்கள் கடந்த காலத்திலே நீதித்துறை சுதந்திரத்திற்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளோம். ஆனால் இன்றைக்கு நாம் நடத்துகின்ற போராட்டம் மிக வித்தியாசமான போராட்டம். ஒவ்வொரு முறையும் நீதித்துறை நியமனங்களுக்காக நேர்மையான நீதிபதிகள் நியமிக்கப்பட வேண்டும் என்று போராட்டம் நடத்தியுள்ளோம். பிரசாந்த் பூஷன் அவர்கள் பாதிக்கப்பட்ட போதே மிகப்பெரிய போராட்டம் நடத்தியுள்ளோம். இந்திரா ஜெயசிங் பாதிக்கப்பட்ட போதே போராட்டம் நடத்தியுள்ளோம். அதே போல மகிழா ரமணி அநியாயமாக இடமாற்றம் செய்யப்பட்ட போதே போராட்டம் நடத்தினோம். அவர்கள் ஆயுத குரலோடு எம்ஏச்ஏ சங்கத்திலே அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் நன்றி கூறி சென்றார்கள். இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் சஞ்சீவ் பானர்ஜி அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்ட போது எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்ட போது மிகப்பெரிய போராட்டம் நடத்தினோம். அவர் இங்கிருந்து விடைபெற்று செல்லும் போது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் தான் இந்தியாவிலே மிக சிறப்பான வழக்கறிஞர்கள் என்று பாராட்டி சென்றார். அது இந்து பத்திரிகையிலே தலையங்கமாக மிகப்பெரிய கொட்ட இடத்திலே வந்தது. இன்றைக்கும் நாம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையும் தலைமை நீதிபதியையும் மிரட்டல் விடுக்கும் ஒன்றிய பாஜக அரசுடைய ஏவு பிடிகளை எதிர்த்து நீதிமன்ற சுதந்திரத்துக்காக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஜெகதீப் தங்கர் அவர்கள் உதவி துணை ஜனாதிபதி, வைஸ் பிரசிடென்ட், அவர் பதவியேற்ற பின்னாலே அனைவருக்கும் பொதுவானவர், ஆளுங்கட்சியை சார்ந்தவர் அல்ல. ஆனால் அவர் உச்ச நீதிமன்றம் மிக சிறப்பாக ஆராய்ந்து தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக தொடுத்த வழக்கிலே விசேஷ பிரிவான அரசியல் சட்டம் 142 பிரிவை பயன்படுத்தி ஒரு சிறப்பான உத்தரவை கொடுத்தார்கள். ஆளுநரை இழுத்தடித்து அனுமதி வழங்கப்படாத மசோதாக்கள் அனைத்துமே அனுமதி வழங்கப்பட்ட மசோதாக்களாக கருதப்படும் என்றார்கள். இந்த சிறப்பான உத்தரவை
ஆளுங்கட்சியால் மத்தியிலே ஆளுகின்ற பாஜகவோ இந்த சங்க பரிவார் அமைப்புகளாலோ தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே தங்கர் அவர்கள் உதவி ஜனாதிபதி என்பதை மறந்து இந்த உத்தரவே 142வது பிரிவின் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவே இது நியூக்ளியர் மிசைல், அதாவது ஆளுங்கட்சிக்கு ஆளும் அரசுக்கு எதிர்க்காக அனுப்பப்பட்ட நியூக்ளியர் மிசைல் என்கிறார். உண்மையிலேயே ஜெகதீப் தங்கர் அவருடைய பேச்சுதான் நீதித்துறை சுதந்திரத்துக்கு எதிராக அனுப்பக்கூடிய நியூக்ளியர் மிசைல் என்பதை நாம் இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு சொல்லியாக வேண்டும். உச்ச நீதிமன்றம் இந்தியா முழுமைக்கும் உள்ள 140 கோடி மக்களுக்கும் பொதுவான ஒரு உச்ச நீதிமன்றம். அரசியல் சட்டத்தினுடைய மாண்பை காக்கின்ற உச்ச நீதிமன்றம், நாட்டு மக்களுடைய அடிப்படை உரிமைகளை காக்கின்ற உச்ச நீதிமன்றம், மக்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளையும் சட்ட உரிமைகளையும் பாதுகாக்கின்ற நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் சீராய்ந்து திருத்த சட்டத்தை பொதுநல வழக்குகளை சீராயும் போது எடுத்துக்கொள்ளும் போது அவர்கள் தெளிவாக இந்த மத்திய அரசுடைய மக்கள் விரோத நடவடிக்கையை குறிப்பிட்டு பேசிய போது அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் துபே என்ன சொல்கிறார், இது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நாடு முழுவதும் கலவரத்தை தூண்டுகிறார் என்கிறார். ஜெகதீப் தங்கர் சொன்னது நியூக்ளியர் மிசைல், இவர் போட்டது ஹைட்ரஜன் பாம்பு. நீதிமன்ற சுதந்திரத்துக்கு எதிராக துபே ஹைட்ரஜன் பாம்பை போட்டிருக்கிறார். இன்றைக்கு இந்தியா முழுவதும் உள்ள வழக்கறிஞர் சங்கங்கள் நம்முடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்காக, நீதிமன்ற சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு உயர்ந்த குரலை சென்னை உயர் நீதிமன்றத்திலிருந்து எழுப்பியிருக்கிறோம். இந்த குரல் இந்தியா முழுவதும் எதிரொலிக்க வேண்டும். இந்த குரல் இந்தியா முழுவதும் உள்ள வழக்கறிஞர் சங்கங்கள் நீதிமன்ற சுதந்திரத்தை தூக்கி பிடிப்பதற்காக பிரதிபலிக்க வேண்டும் என்று கூறி இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நாங்கள் பேச வாய்ப்பளிப்போம். சுருக்கமாக பேசி முடிக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் அமைப்பை சார்ந்த நண்பர்களே, மூத்த வழக்கறிஞர் திரு NR இளங்கோ அவர்களே மற்றும் அனைத்து வழக்கறிஞர் நண்பர்களுக்கும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இன்றைக்கு இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாக்குதலாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது தேசத்திலே? இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கடந்த ஒரு மாத காலத்தில் 2 முக்கியமான உத்தரவுகளை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. ஒன்று, ஆளுநருடைய அதிகாரம் குறித்தும் குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் குறித்தும் ஒரு உத்தரவை உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு சொல்லி இருக்கிறது. அந்த உத்தரவு என்ன சொல்லுது? இன்றைக்கு ஒரு மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பக்கூடிய ஒரு மசோதாவை இன்றைக்கு ஆளுநர் ஒரு மாத காலத்திற்குள்ளாக அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் தர வேண்டும் என்று கூறியிருக்கிறது. அதே போன்று மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் 3 மாத காலத்திற்குள்ள ஒப்புதல் தரணும் சொல்லி இருக்கு. இதுல என்ன தவறு இருக்கிறது? அரசியலமைப்பு சட்டத்தில சரத்து 200ல எவ்வளவு விரைவாக மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு எதுவும் டேட் ஸ்பெசிஃபை பண்ணல. இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான ஒரு கால வரையறையை இன்றைக்கு ஆளுநர் மீதும் குடியரசுத் தலைவர் மீதும் இன்றைக்கு அந்த உத்தரவை பிறப்பித்திருப்பது எந்த வகையில் தவறாக இருக்க முடியும்? அப்படி அந்த உத்தரவுக்கு மீறி உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் நீங்க ரிவ்யூ பெட்டிஷன் போடுங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்றைக்கு ஆளுநருக்கு எதிராகவும் குடியரசுத் தலைவருக்கு எதிராகவும் இன்றைக்கு சரத்து நாம் 142 கீழே உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டு சொன்னா உச்ச நீதிமன்றத்தை மிரட்டக்கூடிய வகையில இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய ஒரு குடியரசு துணைத் தலைவர் செயல்படுகிறார் என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும்? இன்றைக்கு குடியரசுத் தலைவர் மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவரா அல்லது உச்ச நீதிமன்றம் அதிகாரம் படைத்ததா என்பதல்ல இன்று கேள்வி. இன்றைக்கு நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் இன்னைக்கு பாதுகாக்கப்பட வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் தான் இன்றைக்கு நாட்டில் அதிகாரம் அளித்த ஒரு அமைப்பாக இருக்க முடியும். ஆக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக ஒரு பாதுகாவலர்களாக இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில்
இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய சுதந்திரமான செயல்பாட்டின் மீது ஒரு தாக்குதலை இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய அரசு செயல்படுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்ற வகையிலே இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றியடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி தோழர்களே. அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம். அரசியலமைப்பு சட்டத்தின் ஆன்மாவான நீதித்துறையின் சுதந்திரத்தை உயர்த்தி பிடிப்போம். தாக்காதே தாக்காதே நீதித்துறை சுதந்திரத்தை தாக்காதே நீதித்துறை சுதந்திரத்தை தாக்காதே வலதுசாரி ஜெகதீப் தங்கரை கண்டிக்கின்றோம் துணை குடியரசுத் தலைவரை கண்டிக்கின்றோம் நீதித்துறையின் மீது அவதூறை அள்ளி வீசும் ஜெகதீப் தங்கரை கண்டிக்கின்றோம் அரசியல் அமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் ஜெகதீப் தங்கரை கண்டிக்கின்றோம் சட்டம் இயற்ற நாடாளுமன்றம் நிர்வாகம் செய்ய நிர்வாகத்துறை நீதி பரிபாலன் நீதித்துறை வகுத்து கொடுத்த அரசியல் அமைப்பு மதிக்க தெரியா தற்குறியே அரசியல் அமைப்பு பதவியிலிருந்து உடனே விலகு நிர்வாகத்துறையின் தலைமை தாங்கும் அமைச்சரவை அமைதி காக்குது போஸ்ட் மாஸ்டர் ரப்பர் ஸ்டாம்பலா துள்ளி குதிக்குது மத வெறியை தூண்டிவிட்டு கொக்கரிக்கும் பாஜக எம்பி மிரட்டாதே உச்சநீதிமன்றத்தை மிரட்டாதே அடக்கு வாய் கொழுப்பை அடக்கு வலதுசாரி அரசியலால் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து நீதிக்காக போராடும் ஜனநாயகத்திற்காக போராடும் வழக்கறிஞர்கள் விடமாட்டோம் வலதுசாரி தீவிரவாதிகளை அரசியல் அமைப்பு சட்டத்தை வலது கையால் புரட்டி போடும் வலதுசாரிகளை விடமாட்டோம்